ஏய் என்னடா நடக்குதுங்க? ரிஹர்சல் பண்ணிட்டு இருக்கோம் சார். யாரை கேட்டா பண்றீங்க? ஹெட் மாஸ்டர் பெர்மிஷன் வாங்கிட்டு தான் சார் பண்ணிட்டு இருக்கோம். வேற யார்கிட்ட கேட்கணும்? ஒரு சிட்டி 10 ரவுடி 20 பிக் பாக்கெட் 30 பொறுக்கி 40 புறம்போக்கு கிட்ட இருந்து 50,000 பப்ளிக்க கட்டி காப்பாத்துற ஏரியா இன்ஸ்பெக்டரானா? தஞ்சாவூர் சிட்டிக்குள்ள என்ன பண்றதுனாலும் என்ன கேட்கணும்டா? அடி ஐயோ வேணாம் சார், அடிக்காதீங்க சார், அடிக்காதீங்க சார். டேய் சத்யா, நீயா? போடா, ஒரிஜினல் போலீஸ் நானே பயந்துட்டேன். பயந்துட்டியா? மிரட்டிட்டான்ல? எஸ். இந்த டிராமால நான் தான் இன்ஸ்பெக்டர். புடி. டேய், இன்ஸ்பெக்டர் கேரக்டர் வில்லன்டா, நீ ஹீரோவா நடி மாப்ள, அதான் உனக்கு செட் ஆகும். டேய், நீ கதை சொல்லும்போது என்னடா சொன்ன? இந்த வருஷம் டிராமால போலீஸ் இன்ஸ்பெக்டர் தான் வில்லன். வில்லனுக்கு 3 கில்மா சீனு, 3 கில்மா சீனு, 3 கில்மா சீனு. தெரியுதா நான் ஏன் வில்லன் கேரக்டர் கேக்குறேன்னு? மாப்ள வீட்டுக்கு தெரியாம 5 ரூபா வட்டிக்கு வாங்கிட்டு வந்திருக்கேன். பார்த்து 2-3 கில்மா சீனை எக்ஸ்ட்ரா போட்டு விடு. சாரிடா, நம்ம தங்கத்தோர் இல்ல, நான் தான் அந்த வில்லன் கேரக்டர் பண்ணுவேன்னு அடம் பிடிக்கிறான்டா. போலீஸ் ட்ரைனிங் வர முடிச்சுட்டு வந்திருக்கான். ஆளு பாக்குறதுக்கு பயங்கரமா இருக்கான்டா. நீ விட்டு. டேய், எங்கடா அந்த தங்கத்தோர? இங்கே பா. டேய் தங்கத்தோர, எத்தனை டிராமால நீ வில்லனா நடிச்சிருக்க. இந்த ஒரு தடவை எனக்காக விட்டு கொடுத்துடுறா. நான் தான் வில்லன்னு ரொம்ப நம்பிக்கையோட வந்திருக்கேன்டா. யாரா இவன் நம்பிக்கையோட வந்தேன் தும்பிக்கையோட வந்தேன்ட்டு? இந்த பார், உனக்கு ஸ்மைலி ஃபேஸ், போய் கிண்டர் ஜாய் வாங்கி சாப்பிடு. வில்லன்னா என்ன மாதிரி டெரரா இருக்கணும். டெங்கு வந்த தேவாங்க மாதிரி இருக்க, நீ டெரரா? டேய் என்னடா குரல ஒசத்துற? வாங்கினதெல்லாம் மறந்துட்டியா? மறக்கலடா, எதையுமே மறக்கல. டேய் சத்யா, சிவகுழந்து, நீங்க ஸ்கூல கட் அடிச்சுட்டு படம் பார்க்க போனதுல உங்க அப்பா மட்டும் சொல்லடா. ஒழுங்கு மரியாதை விட்டுருங்கடா. வேணாண்டா. உங்க லவ் லெட்டர் கொடுக்க நான் போஸ்ட் மேனடா, அதனால தானே அந்த பொண்ணுங்களோட அப்பாட்ட போய் கொடுத்தேன். வேணாண்டா, என்ன பகச்சுக்காதீங்கடா. நீயும் சிவக்குழுந்தும் சின்ன வயசுல இருந்து எனக்கு பண்ண எதையுமே மறக்கல. இன்னும் 3 மாசம்டா. யூனிஃபார்ம் போட்டு வந்து உங்களை உன இப்படி சட்டையை பிடிச்சிட்டு சண்டை போட ஆரம்பிச்சிருவீங்களே. ஏமா சில்பா, இங்க வா. சொல்லுங்க சார். இவங்க 2 பேர்ல யாரு உனக்கு வில்லன்னு நீயே முடிவு பண்ணிக்கோ. சார், இவரை பார்க்க ரொமான்டிக் ஹீரோ மாதிரி இருக்காரு. ஆனா இவரை பார்க்கதா கொடூர வில்ல மாதிரி இருக்கு. டேய், ஏன்டா அவன் மூக்க உடைச்ச? அச்சச்சோ, இப்ப எதுக்கு இவங்க 2 பேரும்? ஐயோ, ஒவ்வொரு தடவையும் டிராமால நடிக்க கூப்பிட்டு என் மூக்க உடைக்கிறது உங்க வேலையா போச்சுல்ல? இது ரீடி கார்டிங் வேற. என்ன ஆச்சு இவனுக்கு? சத்யா, காலையில இருந்து சாப்பிடாம எங்க பாப்போன? டிராமாவா? ஆமா. அதுக்கு ஏன்பா டல்லா இருக்க? எனக்கு மட்டும் ஏமா இப்படிலாம் நடக்குது? உனக்கு என்னப்பா நடந்துச்சு? சொன்னாதானே அம்மாவால ஆறுதல் சொல்ல முடியும். அதெல்லாம் நான் உன்கிட்ட சொல்ல முடியாது. போமா. சரி சரி, நீ சொல்லலனாலும் பரவாயில்ல. அம்மா ஒரு விஷயம் சொல்ல போறேன், கவனமா கேளு. அப்பா நாளைக்கு அவரோட பேங்க் லீவ் போட்டு உன்ன ஒரு இன்டர்வியூ கூட்டிட்டு போறாரு. அந்த வேலையை எப்படியாவது உனக்கு வாங்கி கொடுத்தே தீர்வேன்னு முடிவோட இருக்காரு. பி கேர்ஃபுல். என்ன பண்ணலாம்? ஏம்பா, முக்கியமான வேலைன்ற நேத்தே சொல்லி இன்டர்வியூ படிச்சிருப்பேன்ல. நேத்தே சொல்லிந்தா நீ படிச்சிருக்க மாட்ட. ஜோரம் சொல்லி படுத்திருப்பேன். உன்னை பத்தி எனக்கு தெரியாதா? அதுக்கு இல்லப்பா, இன்டர்வியூல என்னதான் கேள்வி கேட்பாங்க, எப்பவும் போல தெரியாம திரு முழிப்பேன். எப்படியும் வேலை கிடைக்க போறது இல்ல. பெட்டர் லக் நெக்ஸ்ட் டைம். வண்டி திருப்புங்க. உனக்கு அந்த கவலையே வேண்டாம். அந்த கம்பெனியோட எம்டி என் ஃப்ரெண்டோட ஃப்ரெண்டு. உன்னை கூப்பிடும் போது உள்ள போனா போதும். ஜாப் கன்ஃபார்ம். அப்பாயின்மெண்ட் ஆர்டர் வாங்குற, அப்பா கையில குடுக்குற. சுகருக்காக வாக்கிங் போற நீங்களே இவ்வளவு பிளான் பண்ணா, ஃபிகருக்காக ஜாகிங் போற நாங்க எவ்வளவு பண்ணுவோம்? நினைச்சேன், அப்பவே நினைச்சேன். அம்மா ஆட்டுக்கால் பாய வைக்கும் போது லைட்டா ஸ்மெல் வந்துச்சு. எங்கடா பழசா இருக்குமோ நினைச்சேன். இப்ப கன்ஃபார்ம் ஆயிடுச்சு. வயிறுலாம் ஒரே கடம்பட சத்தம் போடுதுப்பா. அப்பா, நீ வண்டி நிப்பாட்டுப்பா. நிப்பாட்டுப்பா, நிறுத்துப்பா. கஷ்டப்பட்டு எவனோட பிடிச்சி எப்படியாவது ஒரு வேலை வாங்கி கொடுக்கான்னு கூட்டிட்டு போனா என்ன கார்பரேஷன் கக்கூஸ் பண்ணி நிக்க வச்சு ஓடி போயிட்டல. என்னங்க என்னங்க, வேணாங்க, நான் சொல்றது கேளுங்க. வேணாங்க, விடுங்க. இனிமே இவ இருக்கிற வீட்டுல என்னால வாழ முடியாது. விடுறீங்க? அது இல்லங்க, கோவத்துல ஏன் பேக்க தூக்கிட்டு போறீங்க? ஐயோ, ஒரு நிமிஷம். எனக்காக யாரும் வீட்டை விட்டு வெளில போவேனா?
நாளைக்கு காலைல நானே திருச்சி கிளம்புறேன். ஆ? திருச்சிக்கா? சத்யா நாளைக்கு 1ஆம் தேதியா? ஆமாமா. உங்கள யாரோ ஒருத்தர் நம்ம ஊர் முத்துசாமி பொண்ணோட பேச்சுவார்த்தை வச்சிருந்திருக்கீங்க. எல்லாரும் தான் பேசியிருக்கான். அதனால அந்த பொண்ணு இப்ப கர்ப்பமா இருக்கா. பேசுனா கற்பமா? யாரு என்னன்னு ஒத்துக்கிட்டீங்கன்னா மரியாதையோட கல்யாணம் நடந்துரும். அப்படி இல்லன்னா மான மரியாதை போய் தான் இந்த கல்யாணம் நடக்கும். என்ன சொல்றீங்க? ஏங்க நம்ம பையன் எதுவும் பண்ணிருப்பானோ? யாரு இவனா? இவனுக்கே அந்த அளவுக்கு புத்தி. கேம்பிள் இப்படி எல்லாம் பண்ண மாட்டேன்.